முதல்ல நம்ம வந்து மிடில் ஈஸ்ட்டில் வாங்கிட்டு இருந்த பெட்ரோலும் இப்போ ரஷ்யாவில் வாங்குகிற பெட்ரோலுக்கும் மிக மிக ரொம்ப குறைந்த விலையில் கொடுக்குறாங்க ரஷ்யா. கொடுத்தா மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா? இல்லை. ஒட்டுமொத்தமாக அந்த குஜராத்திகள் மட்டும்தான், குஜராத்தி முதலாளிகள் மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதனால் என்ன பண்ணுறான் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பொருளாதார ரீதியான ஒரு பெரிய வார் போயிட்டுருக்கு. பொருளாதார தடை போட்டு விட்டான். அதுக்கு பாதிப்பு யாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க தான் பாதிப்பு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் பாதிக்கப்பட்டு 3 மாதமும் முடங்கி கிடக்கு. பல கோடி ரூபாய் வந்து நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் முடங்கி கிடக்கு. இதே பிரச்சனை குஜராத்திகளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சமாதானம் இருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னால முடங்கி போட்டு கண்டுக்கிறாமல் இருக்காங்க. இதுக்கு எல்லாம் என்ன காரணம்? பெட்ரோல் வந்து நீ குறைச்ச விலைக்கு வாங்கிட்டு அந்த பெட்ரோலை ரஷ்யாவில் வாங்காத, ரஷ்யாவில் வாங்கினா அந்த காசை வச்சு அவன் உக்ரைன் அடிக்கிறான், எங்களை எதுக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதையும் மீறி நம்ம எதிர்த்து நம்ம குறைந்த விலை கொடுக்குறான்னு வாங்கினா கூட பெட்ரோல் வங்கிக்கு குறைஞ்சிருக்கா? குறையில. உலகம் முழுக்க கொரோனா வந்து லாக்டவுனாக கிடந்துச்சு 2 வருஷம். ஆமாம். அப்போ வந்து பெட்ரோல் விலை ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அப்போ உலகத்தில் கச்சா எண்ணெய், பெட்ரோல் இல்லை கச்சா எண்ணெய். அப்போ நம்ம இந்தியாவில் ஏதாவது பெட்ரோல் விலை குறைஞ்சா? எதுவுமே குறையல. அப்போ இந்த பெட்ரோல் வர்த்தகம்ங்கிறது ஒரு பெரிய வர்த்தகம். அதை முழுவதுமாக குஜராத்திகள் கையில் வச்சுருக்காங்க.